சுகாதார மற்றும் வெகுஜன ஊடகத்துறை அமைச்சில் இன்று நடைபெற்ற போது அமைச்சர் இதனை தெரிவித்தார். தொடர்வது பிரதான செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் உஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சுப்பிரவிக்கு பட்பசை ஓரைத்துக்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. நச்சுத்தன்மை கொண்ட போதைப் பொருளை நாட்டிலிருந்து ஒழிக்கின்ற முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய வேலை திட்டத்தின் மேலும் 893 சுற்றி வளைப்புகள் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது 900 பேர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சந்தேக நபர்கள் 3 எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் 4 பேர் புனர்வாழ்வு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். பிரதான செய்தி வழங்கியோர் உஸ்போர்ட் பல்கலைக்கழகம் சுப்பிரவிக்கு பட்பசை ஓரைத்துக்கு சமமான பாதுகாப்பினை வழங்குவதாக உறுதிப்படுத்தியுள்ளது. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியோர் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்ல விரும்பும் உங்களுக்கு இணைய பதிவின் மூலம் பணியகத்தின் கிளை அலுவலங்களூடாக பதிவு செய்வதற்கான வாய்ப்பு. மேலதிக விவரங்களுக்கு ஹாட்லைன் 1989 அல்லது www.slbfe.lk. இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கு பலம் பெறுவதற்கு இங்கு உதவிக்கிறோம். வளமான நாடு அழகான வாழ்க்கை எனும் நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் விவசாய அபிவிருத்தி செயற்திட்டங்களுக்கு அமைவாக சியம்பலாண்டுவ பிரதேசத்தில் கெஹல்கும்புர வீதி அபிவிருத்தி செய்யப்படுகின்றது. இதற்கான பணிகள் நேற்று ஆரம்பிக்கப்பட்டன. சியம்பலாண்டுவ பிரதேச செயலாளர் சுசந்த பிரதீப் உள்ளிட்டவர்கள் இதில் பங்கேற்றனர். ஊவா மாகாண சபை இதற்காக 70 லட்சம் ரூபாவினை செலவிடுகின்றது. வேலை வாய்ப்புக்காக நீங்கள் விரும்பும் நாட்டுக்கு செல்ல இலகுவான வழிமுறை. ஆன்லைன் செல்ஃப் ரெஜிஸ்ட்ரேஷன் இப்போது செயல் வடிவில். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தனது சேவைகளை விரிவுபடுத்தி சுய செயல்முறை மூலம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக செல்ல விரும்பும் உங்களுக்காக இணையத்தினூடாக சுய பதிவு மேற்கொள்ள வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்காக விமான நிலையத்துக்கு செல்லும் முன் நீங்கள் இணையத்தினூடாக சுய பதிவு செய்வதன் மூலம் அசௌகரியங்களை தவிர்த்து சந்தோஷமாக வெளிநாடு செல்லலாம். சரியான வழியில் வெளிநாடு செல்ல இணையத்தினூடாக சுய பதிவு செய்து கொள்ளுங்கள். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் அங்கு பலம் பெறுவதற்கு இங்கு உதவிக்கிறோம். வர்த்தக செய்தி அனுசரணை தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்றும் முன்னிலையில். களுத்துறை பிரதேச செயலக சிறிய வர்த்தக அபிவிருத்தி பிரிவு ஏற்பாடு செய்துள்ள வாசனை திரவியங்களுடன் தொடர்புடைய உற்பத்தி பயிர் செய்கை வேலை திட்டங்கள் நாளை நடைபெறவுள்ளன. களுத்துறை பிரதேச செயலகத்தில் முற்பகல் 9 மணிக்கு இந்த வேலை திட்டம் ஆரம்பமாகும். இந்த பயிற்சி இலவசமாக முன்னெடுக்கப்படுகின்றது. நவயுகத்தின் தேடலுடன் என்றும் முன்னணியில் கொடுக்கல் வாங்கல் இலகுவாகும் எம்பேப்புடன் முழு நாட்டையும் ஒன்றிணைத்திடும் ஒரு நொடியில் வாழ்க்கை பாதை நடத்தி செல்ல விரல் நுனியின் தச்சுடன். சேமிப்பின் பாரம்பரியத்தின் டிஜிட்டல் பயணத்தில் இணையுங்கள். NSP டிஜிட்டல் பேங்கிங் உங்களுக்காக என்றும் முன்னிலையில். பொருளாதார செய்திகள் அனுசரணை 2025 ஆண்டின் SLIC லைஃப் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படவுள்ள பிரம்மாண்டமான போனஸ் தொகையின் பெறுமதி 1460 கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம். நேர்முகாமைத்துவ குழு அமைச்சர் KD லால்காந்த தலைமையில் மகாவலி அதிகார சபையில் கூடி பேச்சுவார்த்தை நடாத்தியது. எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய எல் நினோ நிலை மற்றும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய முறைமை பற்றி இதன்போது பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டது. 2.5 மாதத்தில் அறுவடை பெறக்கூடிய நெல்லினத்தை பயிரிடுவது பற்றி விவசாயிகள் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது. பயிர் செய்கைக்கு ஏற்படுகின்ற அழுத்தம் மற்றும் அதற்கான தீர்வு பற்றியும் இந்த பேச்சுவார்த்தையில் கலந்துரையாடப்பட்டது. துளி துளியாய் சேமித்து வைத்து அன்புடன் காத்து வந்தோ இதய ஆசிகளை மலரச் செய்த எமது நம்பிக்கையின் மகா
2025 ஆண்டின் SLIC லைஃப் ஆயுள் காப்புறுதி ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கப்படவுள்ள பிரம்மாண்டமான போனஸ் தொகையின் பெறுமதி 1460 கோடி ரூபாயை கடந்துள்ளது. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் லைஃப், தந்தையும் தாயும் போன்றோம். உங்கள் கவனத்திற்கு அனுசரணை கசாகல கிரீன் சூப்பர். புதிய இடம், குறைந்த விலை, காட்சியறைகள் மாத்தளை, கடுவல மற்றும் அத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையுங்கள் 0112864012. அனுராதபுரம் நகர் மற்றும் அதனை சூழவுள்ள பிரதேசங்களில் பொசோன் வாரத்தில் மேற்கொள்ளப்பட்ட சோதனைகளின் போது சட்டவிரோதமான முறையில் மதுபான விற்பனையில் ஈடுபட்ட 46 பேருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக மதுவரி திணைக்களத்தின் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இதன்போது 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான மதுபானத்தையும் கைப்பற்றியுள்ளனர். பொசோன் வாரத்தில் அனுராதபுரத்தில் உள்ள மதுபான சாலைகளை மூடுமாறு மதுவரி திணைக்களம் அறிவித்திருந்த நிலையிலேயே இவ்வாறு சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது. இது உங்கள் கவனத்திற்கு. கசாகல கிரீன் சூப்பர். புதிய இடம், குறைந்த விலை, காட்சியறைகள் மாத்தளை, கடுவல மற்றும் அத்துருகிரிய குரூப் ஆஃப் கசாகல கிரீன் பிளான்டேஷன். அலையுங்கள் 0112864012. உலகச் செய்திகள். ஈரானின் மறைந்த ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கொமேனியின் ஜனாசா எதிர்வரும் வியாழக்கிழமை மஷாட் நகரில் நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. அன்னாரது ஜனாசாவிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக மில்லியன் கணக்கான மக்கள் தெஹ்ரானில் ஒன்று கூடியிருக்கின்றார்கள். அயத்துல்லா அலி கொமேனியின் 3 பிள்ளைகள் நேற்று அஞ்சலி செலுத்தினர். எனினும் அவரின் பின்னர் ஆன்மீக தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கும் மகன் முஜ்தபா கொமேனி இதன்போது பிரசன்னமாக இருக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெசஸ்கியான் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் மறைந்த ஆன்மீக தலைவரின் ஜனாசாவிற்கு அஞ்சலி செலுத்தினர். விளையாட்டுச் செய்திகள். சுற்றுலா இலங்கை கிரிக்கெட் அணிக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4ஆம் நாள் ஆட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. நார்த் சவுண்ட் மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறுகின்றது. தனது முதல் இன்னிங்ஸுக்காக துடுப்படுத்த ஆடுகின்ற மேற்கிந்திய தீவுகள் அணி சற்று முன்னர் வரை 4 விக்கெட் இழப்பிற்கு 369 ஓட்டங்களை பெற்றிருந்தது. இதேவேளை இலங்கை அணி தனது முதல் இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 549 ஓட்டங்களை பெற்றிருந்தது. காலநிலை அறிக்கை. மேல் சபரகமுக மாகாணங்களிலும் காலி, மாத்தரை, கண்டி, நுவரெலியா மாவட்டங்களிலும் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேல் மாகாணங்களிலும் இரத்தினபுரி, ஹம்பாந்தோட்டை, திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர்கள் வேகத்தில் வீசக்கூடும் என்று திணைக்களம் விடுத்திருக்கும் வானிலை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீர்கொழும்பு சிறைச்சாலையில் ஏற்பட்ட அமைதியின்மை தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்கு குழு நியமனம். தாமாக முன்வந்து வரி செலுத்துகின்ற கலாச்சாரத்தை நாட்டில் ஏற்படுத்துவதற்காக வரி விழிப்புணர்வு வாரம் ஆரம்பம். நியாயமான முறையில் அறவிடப்படுகின்ற வரியை சமூகத்தின் நலனுக்காக பயன்படுத்துவதற்கு திட்டம். நவீனமயப்படுத்தப்பட்ட நாராயம்பேட்டை ரயில் நிலையம் மக்கள் பாவனைக்கு. பொதுப்போக்குவரத்து சேவையினை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு அரசு நடவடிக்கை. நெல் கொள்வனவிற்காக சிறிய மற்றும் மத்திய தர நெல் ஆலை உரிமையாளர்களுக்கு கடன் வசதி. முழு நாடும் ஒன்றாக எனும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் தொடர்ந்தும் சுற்றி வளைப்புகள். ஈரானின் மறைந்த ஆன்மீக தலைவரின் ஜனாசாவிற்கு அஞ்சலி செலுத்த மில்லியன் கணக்கான மக்கள் தெஹ்ரானில் ஒன்று கூடல். இலங்கை மற்றும் மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 4வது தினம் இன்று. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. அதி உயர்தரமான மருந்துகளை சாதாரண விலைக்கு வாங்கிக் கொள்ள அரச ஒசு செலவுக்கு செல்லுங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் நீங்கள் மருந்துகளை வாங்கும் போது SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல். சிறிய நுளம்புகள், பெரிய இழப்புகள். சுற்றாடலை சுத்தம் செய்வோம். இழப்புகளை தவிர்ப்போம். உங்கள்
மருந்துகளுக்கு அதிக விலை கொடுப்பதை தவிர்த்துக் கொள்ளுங்கள். அரச உசுசெலவில் சாதாரண விலைக்கு மருந்துகளை வாங்குங்கள். அல்லது வேறெந்த மருந்தகத்திலும் உங்கள் மருந்து துண்டுக்கு SPC மருந்துகளை கேட்டு வாங்குங்கள். இது அரச மருந்தாக்க கூட்டுத்தாபனம் தரும் தகவல். Kendrill FM 104.7 104.9 Island Wide. நேரம் 9:17. இது தென்றல் FM. நிழலின் உண்மை முகம். சமகால அரசியல் நிகழ்வுகளின் உண்மையும் பின்னணியும். யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த ஒரு வரி வெறும் உலக சகோதரத்துவத்தை மட்டுமல்ல, எந்த பகுதியும் புறக்கணிக்கப்படக்கூடாது, எந்த மக்களும் இரண்டாம் தர குடிமக்களாக நடத்தப்படக்கூடாது என்ற உயரிய அரசியல் தத்துவத்தை நினைவூட்டுகிறது. வடக்கின் கடற்காற்று எப்போதும் சுதந்திரத்தின் மனத்தை மட்டுமல்ல, நீண்டகால புறக்கணிப்பின் வலியையும் சுமந்து வருகிறது. குறிப்பாக நெடுந்தீவு, அனலைத்தீவு, நைனாதீவு போன்ற யாழ்ப்பாணத்தின் சிறுதீவுகளில் வாழும் மக்கள் மத்திய அரசுகளின் கவனத்தில் இருந்தும் பல காலமாக யாழ்ப்பாணத்தின் அரசியல் முன்னறிவுகளில் இருந்தும் விலகியே வாழ்ந்துள்ளனர். இந்த இரட்டை புறக்கணிப்பின் விளைவாக அடிப்படை உட்கட்டமைப்பு, பொருளாதார வாய்ப்புகள் மற்றும் அரசு சேவைகளில் குறிப்பிடத்தக்க ஏற்றத்தாழ்வுகள் உருவாகின. இந்த வரலாற்று பின்னணியில்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அண்மைய நடவடிக்கைகளை பார்க்க வேண்டும். இந்திய அரசின் நிதி உதவியுடன் நெடுந்தீவு, அனலைத்தீவு மற்றும் நைனா தீவில் முன்னெடுக்கப்படும் 24 மணி நேர கலப்பின புதுப்பிக்கத்தக்க மின்சார திட்டம் வெறும் மின் உற்பத்தி திட்டமல்ல. அது பல ஆண்டுகளாக ஒளியை எதிர்பார்த்த மக்களுக்கு அரசின் சமமான பார்வையை எடுத்துரைக்கும் அரசியல் அறிவிப்பாகும். அதேபோல் நேற்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நெடுந்தீவில் புதிய எரிபொருள் நிரப்பு நிலையத்திற்கான அடிக்கல்லை நாட்டிய செய்தியும் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்தது. இது ஒரு எரிபொருள் நிலையம் அமைப்பதை தாண்டி ஒரு தீவின் பொருளாதார இயக்கத்திற்கு உயிரூட்டும் அடிப்படை முதலீடாகும். மீன்பிடி தொழில், படகு போக்குவரத்து, சுற்றுலா, சிறு வணிகங்கள், அவசர மருத்துவ சேவைகள் என அன்றாட வாழ்க்கையின் பல துறைகளில் இது நேரடி மாற்றத்தை ஏற்படுத்த